ஏஆர் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பவித்ரா. அத்தியாயம் 97. காரில் இருந்து இறங்கிய சரண்யா காருக்குள் இருக்கும் நகை பேக்கை வெளியே எடுத்தாள். அதற்குள் சக்தி வந்து அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டான். கொடுங்க சக்தி, நான் கொண்டுட்டு வரேன். நீங்க ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதனால நான் தான் கொண்டுட்டு வருவேன். அப்படிலாம் இல்ல சக்தி என்று அவள் உதட்டில் தன் விரலை வைத்தவன், அப்புறம் பேகை இங்கேயே வச்சுட்டு உங்களை தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுவேன், எப்படி வசதி என்று கண்ணடித்து கேட்டான். புன்னகைத்த சரண்யா தன் உதட்டில் இருக்கும் அவன் கையை பிடித்து வீட்டிற்குள் அழைத்து சென்றாள். புன்னகைத்த சக்தி அவளுடனே வீட்டுக்குள் நுழைந்தான். தங்கள் அறையில் சென்று பேக்கை வைத்தான் சக்தி. சரண்யா அப்படியே கட்டிலில் படுத்தாள். அவள் பக்கத்தில் அமர்ந்தவன், டயர்டா இருக்கீங்களா சரண்யா? இதுக்குதான் சொன்னேன் நான் உங்களை தூக்கிட்டு வரேன்னு. அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவள், நீங்க தானே சக்தி டயர்டா இருப்பீங்க, இவ்வளவு நேரம் அங்க மண்டபத்துல அவ்வளவு கூட்டத்தையும் சமாளிச்சு எல்லாம் சரியா நடக்குதான்னு கவனிச்சு பாத்துக்கிட்டீங்க. நான் தான் என்னோட ஐ டானிக்க பாத்துக்கிட்டு இருந்தேன்ல, அதுல இந்த சக்திக்கு சக்தி கிடைச்சிருச்சு. புன்னகைத்தவள் லேசாக அவன் தோளில் அடித்தாள். ஆச் என்று சக்தி அவள் அடித்த இடத்தை தேய்த்து கொண்டே கூறினான். விருட்டென்று எழுந்தவள், ஓ சாரி ரொம்ப பலமா அடிச்சிட்டேனா என்று கேட்டுக்கொண்டே அவளும் தான் அடித்த இடத்தை தேய்த்து விட்டாள். அவள் கையை பிடித்து இழுத்து தன்னோடு அணைத்தவன், இதுக்குத்தான் வலிக்கிற மாதிரி நடிச்ச என்றான். ஐயோ சக்தி என்று அவன் நெஞ்சில் சாய்ந்தவள், நான் உன்னை சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே என்று கேட்டாள். நோ, கண்டிப்பா மாட்டேன். அப்போ நம்ம ரொமான்ஸ அப்புறம் வச்சுக்கலாம், இப்போ இந்த நகைய கபோர்ட்ல அடுக்கி வச்சிருவோமா? அப்படின்னா அப்புறமா கண்டிப்பா ரொமான்ஸ் இருக்கு என்றவன் கட்டிலில் இருந்து இறங்கி சென்று கபோர்டை திறந்து எங்கு நகைகளை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டிருந்தான். அவன் பக்கத்தில் வந்த சரண்யா கபோர்டை பார்த்துவிட்டு, இதுல இந்த நகையெல்லாம் வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் என்றாள். ட்ரை பண்ணுவோம் என்று கூறி ஒரு ட்ராலியை எடுத்தான். கபோர்டில் இருக்கும் சில பொருட்களை அதில் எடுத்து போட்டான். சரண்யாவும் சில பொருட்களை எடுத்து அதில் போட்டாள். ஒவ்வொன்றாக எடுத்து போடும்போதுதான் ஒரு சட்டையை கவனித்தாள். அது சக்தி சட்டையில் சரண்யா பெயிண்ட் ஊற்றியதற்காக சரண்யா அவனுக்கு தைத்து கொடுத்த சட்டை. அதை கையில் எடுத்தவள் அதை அடையாளம் கண்டு கொண்டாள். புன்னகைத்து கொண்டே சக்தியிடம், சக்தி இதை நான் உங்களுக்கு தச்சு கொடுத்தது தானே என்று கேட்டாள். ஆமா சரண்யா. ஆனா இத நீங்க குப்பையில எல்லாம் தூக்கி போட்டீங்க, அப்புறம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? நீங்க கொடுத்தத நான் குப்பையில போடுவேனா? ஆனா நான் இதோட கவரை குப்பையில பாத்துனே. நான் தான் அந்த கவரை மட்டும் உங்க கண்ணுல படுற மாதிரி குப்பையில போட சொன்னேன். ஏன்? ஏன்னா அத பாத்துட்டு நீங்க வந்து என்கிட்ட சண்டை பிடிப்பீங்கல்ல, அதுக்காக தான். யாராவது சண்டை பிடிக்கிறதுக்காக தெரியற மாதிரி கவரை குப்பையில போடுவாங்களா? நான் போடுவேனே. ஏன் சக்தி? ஏன்னா எனக்கு நீங்க என்கிட்ட சண்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். அவனை முறைத்தவள் புன்னகைத்து விட்டு இன்னும் சில பொருட்களை அள்ளி ட்ராலியினுள் போட்டாள். ஐயோயோ, என்னோட எல்லா காதல் நினைவுகளையும் அள்ளி குப்பை மாதிரி போடுறீங்களே. காதல் நினைவுகளா என்று கூறியவள் அவன் எடுக்கும் பொருட்களை பார்த்தாள். அவன் ஒரு பர்ஸை எடுத்தான். அவன் கையில் இருக்கும் பர்ஸை பார்த்தவள் அதை விருட்டென்று தன் கையில் வாங்கி பார்த்தவள் கொஞ்சம் அதிர்ந்து திரும்பி சக்தியை பார்த்து, இது என்னோட பர்ஸ், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சு என்று கேட்டாள். நல்லா யோசிச்சு பாருங்க எப்படி வந்திருக்கும்னு. இது நான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உங்களை வந்து சந்திச்சப்ப வச்சிருந்தேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் நீங்க இந்த பர்ஸ மிஸ் பண்ணுனீங்க. அப்ப நீங்க தான் எடுத்து வச்சிருந்தீங்களா? கொடுத்திருக்கலாம்ல, நான் இதை எங்கெல்லாம் தேடுறேன். போங்க சக்தி. ஒரு பர்ஸ என்கிட்ட மிஸ் பண்ணினதுக்கு உங்களுக்கு அவ்வளவு பெருசா தெரியுது. நான் என்னோட மனச உங்ககிட்ட மிஸ் பண்ணினது தெரியல. தெரியாமலாம் ஒண்ணும் இல்ல என்றவள் அவன் கையில் இருக்கும் கிரீட்டிங் கார்டை பார்த்தாள். என்ன அது, கார்டு மாதிரி இருக்கு என்று கூறி அவனிடமிருந்து அதை பறித்தாள். சரண்யா சரண்யா சரண்யா, அதை பாக்காதீங்க என்று கூறி அவன் அதை வாங்க போனான். தன் கையை பின்னோக்கி இழுத்தவள், ஏன் சக்தி இதை நான் பார்க்க கூடாது? இதை நான் கண்டிப்பா பாப்பேன். பிளீஸ் 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 சரண்யா, அது நான் என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவருக்காக ஸ்கூல் படிக்கும் போது எழுதினது. அப்படியா என்று புன்னகைத்தவள், அப்படின்னா இதை நான் கண்டிப்பா படிப்பேன் என்று அதை பிரிக்க போனாள். அதற்குள் சக்தி அதை அவள் கையில் இருந்து வாங்கி கொண்டான். கொடுங்க சக்தி என்று அவனிடம் வாங்க போனாள்.
அவன் தன் கையை உயர தூக்கினான். வாங்குவதற்கு எக்கினாள். கார்டை மறு கைக்கு மாத்தினான். அந்த கையிலிருந்து வாங்க போனாள். இந்த கைக்கு மாற்றினான். இப்படியே கை மாற்றி மாற்றி செய்ய சரண்யாவிற்கு அதை வாங்க முடியாமல் போக கொஞ்சம் நகண்டு சென்று கோவித்து கொண்டு தன் இரு கைகளையும் கட்டிக்கொண்டாள். அவள் அப்படி செய்தால் சக்தி அதை தன்னிடம் வந்து கொடுப்பான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் அந்த கார்டை ஒரு லாக்கரை திறந்து உள்ளே வைத்து பூட்டினான். அதை ஓர கண்ணால் பார்த்த சரண்யாவிற்கு கோபம் உச்சத்திற்கு வந்தது. கோவித்து கொண்டு வேகமாக சென்று கட்டில் படுத்து கொண்டாள். இங்கு மறுபுறம் காவ்யாவை மகேஸ்வரியும் அர்ச்சனாவும் கார்த்திக் அறையின் வாசல் வரை வந்து விட்டு சென்றார்கள். கார்த்திக் அறைக்குள் ஏதோ யோசித்துக் கொண்டே நுழைந்த காவ்யா அவன் பக்கத்தில் சென்று அமர்ந்தாள். அவள் ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறாள் என்று நினைத்த கார்த்திக் தன் கன்னத்தில் கை வைத்து அவள் யோசிக்கும் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். அவள் தன் நகத்தை கடித்து யோசிக்க அதை பார்த்தவன் அவள் உதட்டிலிருந்து விரலை எடுத்து விட்டான். அவனை அப்போதுதான் நிமிர்ந்து பார்த்தாள். இப்படி நகத்தை கடிச்சு யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்ன யோசனை? இவ்வளவு கியூட்டா நீங்க யோசிச்சீங்கன்னா அப்புறம் நான் உங்க யோசனைய கலைக்க வேண்டியதா இருக்கும். என்ன சொல்றீங்க என்று புருவம் தூக்கி கேட்டான். ஐயோ சாரி கார்த்திக், நான் உங்களை கவனிக்கவே இல்லை என்று கொஞ்சம் சோகமாக கூறினாள். அவள் நாடியை ஒரு கையால் நிமிர்த்திய கார்த்திக், இந்த அழகான முகத்துல ஏன் இப்படி ஒரு சோகம்? இல்ல கார்த்திக், அது வந்து நீங்க சக்தி மாமா கொடுத்த நகைய வேணாம்னு சொல்லிட்டீங்க. அத நினைச்சுதான் வருத்தமா இருக்கு. ஏன், அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பில்ல கார்த்திக், நீங்க நகைய வேணாம்னு சொல்லவும் மாமாவும் அக்காவும் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க வருத்தப்படுவாங்கங்கிறதுக்காக அந்த நகைய வாங்கி என்னோட காதலை நான் அசிங்கப்படுத்த முடியாது. உண்மைதான் கார்த்திக், ஆனா காவ்யா என்று அவள் கையை எடுத்து தன் கைக்குள் வைத்தவன், ஏன் நான் வாங்கி கொடுத்த நகை எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்காம எப்படி போகும் கார்த்திக்? இது எல்லாம் நீங்க எனக்காக வாங்கினது. நான் போட்டிருக்கிற இந்த நகை மட்டும் இல்ல. நம்ம கல்யாணத்துல நீங்க எனக்குன்னு வாங்கி கொடுத்த நகைய மட்டும்தான் நான் போடணும். வேற எந்த நகையும் நான் போடக்கூடாதுன்னு நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு கார்த்திக். அப்புறம் எதுக்கு சோகமா இருக்கீங்க? உங்க ஃபேஸ் டல்லா இருந்தா என்னோட ஹார்ட் டல் ஆகிடும். அது மட்டும் இல்லாம நான் கூடிய சீக்கிரத்திலேயே என்னோட சம்பாதியத்துல உங்களுக்கு அந்த 200 சவரன் நகை செஞ்சு தரேன். எனக்குன்னு நீங்க கல்யாணத்துக்கு வாங்கின நகையே போதும் கார்த்திக். எனக்கு வேற எந்த நகையும் வேணாம். காவ்யா காவ்யா என்று அவள் கன்னங்களை தன் இரு கைகளால் பிடித்தவன், இதெல்லாம் நான் நம்ம கல்யாணத்துக்கு வாங்கின நகை இல்ல. அப்போ நான் உங்களை பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பொருள் உங்களை நினைவுபடுத்துதோ அதை வாங்கிடுவேன். உங்களை பார்க்கும்போது நீங்க இந்த ட்ரெஸ் போட்டிருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை வாங்குவேன். சில நேரங்கள்ல உங்களுக்கு சில நகை அழகா இருக்கும்னு தோணும், அதை வாங்குவேன். அப்படி வாங்கினதுதான் இந்த நகையெல்லாம். அப்போ எனக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சிருக்கீங்களா? வாங்க காட்டுறேன் என்று அவள் கையை பிடித்து அழைத்து சென்றவன் தன் கபோர்டை திறந்து அவளுக்காக எடுத்து வைத்திருந்த அனைத்து சேலைகளையும் சுடிதார்களையும் காட்டினான். அனைத்தும் காவ்யாவிற்கு பிடித்தமான வண்ணம், பிடித்த டிசைனில் இருந்தது. அது அனைத்தையும் ஆச்சரியமாக பார்த்தவள் கார்த்திக்கிடம், எப்படி கார்த்திக், எனக்கு பிடிச்ச கலர் டிசைன் கரெக்டா வாங்குனீங்க என்று கேட்டாள். உண்மையாகவே உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயோ, எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு சொல்ல கூட என்கிட்ட வார்த்தை இல்ல கார்த்திக் என்று அனைத்து துணிகளையும் தொட்டு பார்த்து புன்னகைத்துக் கொண்டே கூறினாள். இருங்க என்று தன் ஜோப்பில் கைவிட்டு ஒரு செயினை எடுத்தவன், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டான். வாவ், சூப்பரா இருக்கு கார்த்திக். இது எல்லாமே நான் என்னோட காதலிக்காக கொடுக்க வாங்கினது. ஆனா நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னோட மனைவிக்கு கொடுக்க நான் வாங்கின முதல் பரிசு இந்த செயின் என்றவன் அதை அவள் கழுத்தில் போட்டு விட்டான். அதன் டாலரை கையால் வருடியவள், ரொம்ப அழகா இருக்கு கார்த்திக் என்றாள். உங்க சந்தோஷத்தை பார்க்கவும் தான் எனக்கு தோணுது. நான் இன்னும் சம்பாதிச்சிருந்திருந்தா உங்களுக்கு இன்னும் நிறைய நகை வாங்கி கொடுத்திருப்பேன். எனக்கு உங்க அன்பு மட்டும் போதும் என்று அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். அவளை அணைத்தவன், அப்ப நான் என்னோட அண்ணனுங்க அளவுக்கு சம்பாதிக்காதது உங்களுக்கு பிரச்சனை இல்லையே என்று அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டே கூறினாள். ஆனாலும் நானும் இன்னும் சம்பாதிக்க ட்ரை பண்றேன். அப்பதான் நான் உங்களை இன்னும் சந்தோஷமா வச்சுக்க முடியும். நீங்க என்னோட சந்தோஷத்துக்காக
இன்னும் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க ட்ரை பண்றீங்கன்னா நானும் இனி ஒரு நல்ல மனைவியா இருக்க ட்ரை பண்றேன். காவ்யா தோலை பிடித்து நிமிர்த்தியவன், நல்ல மனைவியா? புரியல. ஒரு மனைவியோட சந்தோஷத்துக்காக தன்னோட வருமானத்தை அதிகமாக்கணும்னு நினைக்கிற கணவன் தான் உண்மையிலேயே சிறந்த கணவன். அது மாதிரி கணவன் வருமானத்துக்கு ஏத்த மாதிரி தன்னோட செலவுகளை குறைச்சிக்கிற மனைவிதான் உண்மையிலேயே சிறந்த மனைவி. கார்த்திக் தன் வாயில் கை வைத்து, ஐ எம் சோ லக்கி என்றான். ஆனாலும் ஏன் அளவுக்கு இல்ல என்று மறுபடியும் அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். இப்பதான் தெரியுது ஏன் என் இதயம் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கவும் எகிரி குதிச்சு உங்க பின்னாடியே ஓடி வந்துச்சுன்னு. ஏன்னா என் இதயத்தின் தேடல் நீ என்றான். காலை பொழுது அழகாக விடிந்தது. காலையில் சீக்கிரம் எழுந்த கார்த்திக் ரெடியாகி துணிகளை பேக் செய்து கொண்டிருந்தான். அப்போதுதான் கண் விழித்த காவ்யாவை பார்த்து, குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் என்றான். புன்னகைத்தவள், குட் மார்னிங் கார்த்திக் என்று சொல்லிவிட்டு அவன் பேக் செய்து கொண்டிருக்கும் பேக்கை பார்த்து, என்ன கார்த்திக், எங்கேயாவது ஊருக்கு போறீங்களா என்று கேட்டாள். போறீங்களா? இல்ல, போறோம். போறோமா? இத பத்தி எதுவுமே என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே கார்த்திக். சொல்லாம கிளம்புனாதான் சர்ப்ரைஸா இருக்கும். சரி சரி, சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நான் போய் கிஷோர் ரெடி ஆகிட்டானான்னு கேட்டுட்டு வரேன். கிஷோர் அண்ணனுமா வராங்க? ஆமா, அவனும் கல்யாணம் ஆனதுல இருந்து எங்கேயும் சுத்தி பார்க்க போகாம இருக்கேன்னு சொன்னா. அதான் அவனும் அவன் வைஃப் கீர்த்தனாவும் நம்ம கூட வராங்க. கீர்த்தனாவும் வராங்களா? வாவ், அப்ப நான் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வரேன் என்று குளியல் அறையை நோக்கி சென்றாள் காவ்யா. தன் மொபைலை எடுத்து கிஷோருக்கு போன் செய்தான் கார்த்திக். போனை அட்டன் பண்ணிய கிஷோர் சிறிது நேரத்தில் வந்து விடுவதாக கூறிவிட்டு போனை கட் பண்ணினான். கீர்த்தனா அனைத்து பொருட்களையும் பேக் செய்துவிட்டு கிஷோரிடம், எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிருங்க கிஷோர் என்றாள். நீங்க பேக் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி கூட மிஸ் ஆகாது, அவ்வளவு கரெக்டா இருக்கும். அத நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்ல என்றான். அது எப்படி நான் சரியாதான் பேக் பண்ணிருப்பேன்னு நீங்க சொல்றீங்க? உங்ககிட்ட எல்லா ஒர்க்லயும் ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கும். எனக்கு அது உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனா. சும்மா சொல்லாதீங்க. சும்மா சொல்லல கீர்த்தனா, நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்றான் புன்னகைத்து கொண்டே. தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்துக் கொண்டு, உங்களை பார்த்தா என்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து கவனிக்கிற மாதிரி தெரியலையே. நான் கூட நீங்க என்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னைய பார்த்து பயந்துட்டீங்களோன்னு நினைச்சேன் என்றால் ஒரு கண்ணால் சந்தேக பார்வை பார்த்து கொண்டு. இவ்வளவு அழகான பொண்ணை பார்த்தா சட்டுன்னு பயம்தான் வரும் என்று கூறி அவளை இழுத்து அணைத்தான். அவன் நெஞ்சில் சரிந்து விழுந்தவள் அவனை அணைத்து நெஞ்சில் சாய்ந்து கொண்டே, அப்பா, நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியவும் தான் என்னைய லவ் பண்ணனீங்களா என்றால் அப்பாவியாக. உங்ககிட்ட ஒரு சக்தி இருக்கு கீர்த்தனா, அது என்னைய உங்க பக்கம் இழுத்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்க மேல அதிக அக்கறை எடுத்துக்கவும், என்னடா எந்த பொண்ணுகிட்டயும் நம்ம இப்படி நடந்துகிட்டது இல்லையே, இது என்னன்னு குழப்பமாச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் நெஞ்சில் சாய்ந்திருந்தவள் லேசாக தலை தூக்கி கிஷோரை பார்த்து, அப்படி என்ன புரிய ஆரம்பிச்சிச்சு? அவளிடம் இருந்து கொஞ்சம் விலகியவன் அவள் முன் மண்டியிட்டு அவள் ஒரு கையை பிடித்து, என்னோட வாழ்க்கையின் முழுமை, என் இதயத்தின் தேடல் நீ என்று கூறினான். புன்னகைத்தவள் அவனை இழுத்து அணைத்தாள். மறுபடியும் கிஷோர் போன் ஒலிக்க அதை அட்டன் செய்தவன், இதோ 1/2 hourல ஏர்போர்ட்ல இருப்பேன் என்று கூறிவிட்டு கீர்த்தனாவிடம், கிளம்பலாமா என்றான். ஏர்போர்ட்டில் வெளியே கார்த்திக் காவ்யா காத்து கொண்டிருந்தார்கள். கிஷோர் கார் வந்து நின்றது. காரில் இருந்து கிஷோரும் கீர்த்தனாவும் இறங்கினார்கள். கீர்த்தனாவை பார்க்கவும் காவ்யா ஓடி சென்று அணைத்து கொண்டாள். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா போச்சா என்று கேட்டான் கிஷோர். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் இப்பதான் நாங்களும் வந்தோம் என்றான் கார்த்திக். சரி சரி, வாங்க போகலாம் என்று கிஷோர் கூறினான். நால்வரும் ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தார்கள். செக்கிங் முடித்து அனைவரும் உள்ளே செல்ல போகும்போது கீர்த்தனா கிஷோரை லேசாக சுரண்டினாள். கீர்த்தனா, காவ்யா கார்த்திக் முன்னாடி என்ன பண்றீங்க? எதுனாலும் நாம அங்க போனதுக்கு அப்புறம் தான் என்றான். ஐயோ கிஷோர், அது இல்ல, அங்க பாருங்க, அது ஆனந்த் அண்ணா தானே? ஆனந்தா? எங்க எங்க என்று கிஷோர் இங்கும் அங்கும் தேடினான். இதோ அங்க என்று கொஞ்சம் தூரத்தில் இருக்கும் சேரை காட்டினாள். ஆனந்தை பார்த்த கிஷோர் கார்த்திக்கிடம் ஆனந்தை காட்டினான். நால்வரும் அவன் எதிரே சென்று நின்றார்கள். டேய்,
சொன்ன மாதிரியே செஞ்சிட்டான்டா என்று ஆச்சரியமாக கூறினான் கார்த்திக். ஆமாண்டா என்று அதே ஆச்சரியம் மாறாமல் கிஷோரும் கூறினான். பக்கத்தில் இருக்கும் பெண்ணின் கையை பிடித்து பேசிக் கொண்டிருந்த ஆனந்த் எதர்ச்சியாக நிமிர்ந்து கிஷோரையும் கார்த்திகையும் பார்த்தான். அப்படியே கார்த்திக் கல்யாணத்தில் நடந்தது மூவருக்கும் நினைவு வந்தது. கல்யாணம் இனிதே நிறைவேற மாப்பிள்ளை பொண்ணுக்கு அனைவரும் பூக்களை தூவி வாழ்த்தினார்கள். சந்தோஷமாக பூவை தூவிவிட்டு கிஷோர் புறம் திரும்பிய ஆனந்த் அதிர்ந்தான். கிஷோர் தன் கையில் இருக்கும் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கீர்த்தனா மேல் போட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆனந்த் கோபமாக கிஷோர் ஷோல்டரை லேசாக சுரண்டினான். டேய், டிஸ்டர்ப் பண்ணாதடா என்று கூறிவிட்டு மறுபடியும் கீர்த்தனா மேல் பூவை போட ஆரம்பித்தான். இவன் தான் இப்படி இருக்கிறான் என்று நினைத்து கார்த்திகை பார்த்தான். கார்த்திக் காவ்யா மேல் விழுந்திருக்கும் பூக்களை அந்த பூவுக்கு கூட தெரியாத அளவுக்கு மிக மெதுவாக எடுத்து விட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்த கடுப்பானவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். சாப்பாட்டு நடக்கும் நேரத்தில் கார்த்திக் காவ்யா அருகில் உட்கார்ந்து ஒருவருக்கொருவர் ஊட்டி விட்டு கொண்டிருந்தார்கள். சரி, ஏதோ சாஸ்திரத்திற்காக செய்கிறார்கள் என்று எண்ணி பக்கத்தில் பார்த்தவன் அதிர்ந்தான். கீர்த்தனாவும் கிஷோரும் ஒருவருக்கொருவர் ரகசியம் பேசி சிரித்துக் கொண்டு மாறி மாறி ஒருவருக்கொருவர் அவ்வப்போது ஊட்டிக் கொண்டிருந்தார்கள். கோபத்தில் எழுந்தவன் 2 ஜோடிகளையும் ஒருமுறை மாறி மாறி பார்த்துவிட்டு, எனக்கு சாப்பாடு வேணாம், நான் இங்கிருந்து போறேன் என்று சத்தமாக கத்தினான். இருவரும் அவனை நிமிர்ந்து பார்த்துவிட்டு சரி என்று தலையசைத்தார்கள். அதில் கோபமடைந்த ஆனந்த் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். அதை பார்த்த காவ்யாவும் கீர்த்தனாவும், அண்ணா எங்கண்ணா போறீங்க என்று ஒரு சேர கேட்டார்கள். அப்படியே தன் இதயத்தில் கை வைத்து அழுவது போல செய்துவிட்டு, டே டே என்னோட சிஸ்டருங்க கிட்ட கத்துக்கோங்கடா என்றவன் காவ்யா கீர்த்தனாவை பார்த்து, உங்களுக்கு இப்படி தங்கச்சிங்க இல்லாம போச்சே என்றான். எங்களுக்கு தங்கச்சிங்க இருந்தா அது உங்களுக்கு தங்கச்சி தானே அண்ணா என்று காவ்யா கூறவும் அழுகை பாவனை செய்து கொண்டிருந்தவன் விருட்டென்று காவ்யாவை முறைத்தான். கீர்த்தனா சத்தமாகவே, நல்ல வேலை எங்களுக்கு தங்கச்சி இல்ல என்று கூறினாள். காவ்யாவை முறைத்து கொண்டிருந்தவன் விருட்டென்று திரும்பி கீர்த்தனாவை முறைத்தான். டேய், இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை என்று கார்த்திக் கேட்டான். ஏன் உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதாடா என்று ஆவேசமாக கார்த்திகை பார்த்து கூறிய ஆனந்த், நம்ம காலேஜ்ல சேர்ந்தப்ப நீ எந்த பொண்ணை பார்த்தாலும் சைட் அடிக்கிறதோட நிறுத்திக்கிருவ. இந்த கிஷோர் பையன் ஒரு பொண்ணை கூட பார்க்க மாட்டான். நான் எல்லார்கிட்டயும் நார்மலா பழகுவேன். அப்பெல்லாம் எனக்கு தோணும் நம்ம குரூப்லயே எனக்கு தான் முதல்ல கல்யாணம் முடியும்னு. ஆனா நீங்க 2 பேரும் எனக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சுக்கிட்டீங்க. டே டே என்னடா என்று கார்த்திக்கும் கிஷோரும் கேட்டார்கள். பேசாதீங்கடா, எனக்கு ஒரு பொண்ணு பாக்கணும்னு உங்க 2 பேருக்கு தோணுச்சாடா? டே ஆனந்த், உன்னோட அறிவுக்கு ஏத்த பொண்ணு எங்களுக்கு பார்க்க முடியாதுடா. என்னடா இப்படி சொல்லி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு செலக்ட் பண்ணுவீங்கல்லடா, அது மாதிரி எனக்கு ஒண்ணு செலக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி விடுங்களேண்டா. டேய், லவ்லாம் அதுவே அமையணும்டா என்றான் கார்த்திக். அப்ப எனக்கு லவ் செட் ஆகாதுன்னு சொல்றியாடா? டேய், நான் அப்படி சொல்ல வரலடா, போதும் என்று அவன் முன் கை காட்டிய ஆனந்த், நீங்க யாரும் எனக்கு பொண்ணு பார்க்க வேணாம். நான் ஒரு சூப்பர் ஃபிகரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு தான் உங்க கண்ணு முன்னாடியே வருவேன். அது வரைக்கும் நான் உங்க கண் எதிரியே வரமாட்டேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான். அது மூவருக்கும் நினைவு வர, அண்ணா அப்ப இவங்களும் நீங்களும் லவ் பண்றீங்களா என்று காவ்யா கேட்கவும் கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டே ஆனந்த் ஆமாம் என்று தலையசைத்தான். காவ்யாவும் கீர்த்தனாவும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து புன்னகைத்து விட்டு இருவரும் ஓடி போய் அந்த பெண்ணை அணைத்து அறிமுகம் செய்து கொண்டார்கள். நான் மிஸ்ஸஸ் கீர்த்தனா கிஷோர், அப்புறம் இவங்க மிஸ்ஸஸ் காவ்யா கார்த்திக். நான் இப்போதைக்கு ஆலியா, இன்னும் கொஞ்ச நாள்ல மிஸ்ஸஸ் ஆலியா ஆனந்த் ஆகிடுவேன் என்று புன்னகைத்து கொண்டே கூறினாள். ஹே சூப்பர் என்று இருவருமே கூறினார்கள். கார்த்திக் ஆனந்தை பார்த்து, டேய் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டடா, எப்படிரா அதுவும் ஒரே ஒரு நாளையில என்று வியப்பாக கேட்டான். டே, அதுக்கெல்லாம் அழகு அறிவு நிறைய இருக்கணும்டா. ஏன் சொல்ல மாட்ட, உனக்கு காலம். சரி சொல்லு, எப்படிடா ஒரு ஏரோஸ்ட்ரெஸ் உன்னை லவ் பண்ண வச்ச? அதுவா என்று மேலே பார்த்தான் ஆனந்த். கார்த்திக்கும் கிஷோரும் மேலே பார்த்தார்கள். திருமணத்தில் சண்டை போட்டுவிட்டு தன் அறைக்கு வந்த ஆனந்த் கண்ணில் அவன் ஆபீஸில் அவனுக்கு வெளிநாட்டிற்கு செல்வதற்கு ஆஃபர் செய்து பிளைட் டிக்கெட் கொடுத்திருந்தது கண்ணில் பட்டது.
அதை பார்த்தவன் அந்த டிக்கெட்டை கையில் எடுத்துக்கொண்டு தன் துணிகளை பேக் செய்து கொண்டு கிளம்பினான். ஏர்போர்ட்டுக்குள் நுழைந்தவன் செக்கிங் முடிந்து பிளைட்டிற்கு உள்ளே சென்றான். வாசலில் ஆலியா நின்று அனைவருக்கும் வெல்கம் கூறி வரவேற்றுக் கொண்டிருந்தாள். ஆனந்தை பார்த்து புன்னகைத்து வெல்கம் கூறினாள். அவனும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு உள்ளே சென்றான். தன் சீட்டில் அமர்ந்திருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று ஆலியா அழைக்கவும் எஸ் என்று கேட்டான். அது நீங்க உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டுக்கோங்க என்று கூறியிருக்கும் போதே அவன் பின்னால் இருக்கும் ஒருவன் ஆலியாவை அழைத்தான். என்று கொஞ்சம் எரிச்சல் கொண்டவள் அங்கு சென்று அவனிடம் ஏதோ பேசிவிட்டு மறுபடியும் ஆனந்த் பக்கத்தில் வந்து ஆனந்திடம் பேசிக் கொண்டிருந்தாள். மறுபடியும் வேறு ஒருவன் ஆலியாவை அழைத்தான். மீண்டும் எரிச்சல் கொண்டவள் அவனிடம் சென்று பேசிவிட்டு ஆனந்த் பக்கத்தில் வந்து ஆனந்திடம் போன் நம்பர் கேட்டாள். ஆனந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. ஒரு 3 வாலிபர்கள் அவர்கள் எதிரே நின்று கொண்டு மூச்சு வாங்கிக் கொண்டு இவர்களையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவன், அப்போ நீ இவனதான் லவ் பண்றியா என்று ஆலியாவை பார்த்து கேட்டான். ஆமா என்று கூறியவள் ஆனந்தை பார்த்து கண்களால் கெஞ்சினாள். அவன் ஆனந்திடம், டேய் நீயும் இந்த பொண்ணை லவ் பண்றியாடா என்று கேட்டான். ஆனந்த் வேறு வழி இல்லாமல் ஆமாம் என்று தலையசைத்தான். டேய் என்ன தைரியம் உனக்கு? நாங்க 6 பேர் இந்த பொண்ணை லவ் பண்றோம். நேத்து 3 பேர் இந்த பிளைட்ல வந்து இந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுனாங்க. அவனுங்களை இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிருச்சு. இன்னைக்கு நாங்க 3 பேர் வந்து ப்ரொபோஸ் பண்ணுனா இந்த பொண்ணு உன்னை லவ் பண்றதா சொல்லுது. நாங்கெல்லாம் உன்னை சும்மா விட்டுருவோமா என்றான். உள்ளுக்குள் கொஞ்சம் ஆனந்திற்கு பயம் வந்தாலும் ஆலியா முகத்தை பார்த்தவன் மனதிலோ இந்த பொண்ணுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று தோன்ற, உன்னால முடிஞ்சத பண்றா என்று திமிராக கூறினான் ஆனந்த். அவன் ஆனந்தின் நெஞ்சு சட்டையை பிடித்தான். அதற்குள் ஆலியா கத்தி தன்னுடன் வேலை பார்ப்பவர்களை அழைத்து விட்டாள். அனைவரும் வந்து சண்டையை தடுத்து அந்த 3 நபர்களையும் அமர வைத்தார்கள். ஆலியாவும் ஆனந்தும் பிளைட்டில் இருந்து கீழே இறங்கினார்கள். கீழே இறங்கிய ஆனந்த், உங்க பேர் சொல்லவே இல்லையே என்று ஆலியாவை பார்த்து கேட்டான். ஆலியா என்று கூறி புன்னகைத்தாள். மிஸ் ஆலியா, இனிமே உங்களுக்கு அந்த பசங்கனால பிரச்சனை வராது. சோ நான் கிளம்புறேன் என்றான். அப்போ அவ்வளவுதானா என்று கேட்டாள். அப்படின்னா நான் அவங்க கிட்ட நம்ம 2 பேருக்கும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறதா சொன்னேன். அது ஏதோ நீங்க அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தானே சொன்னீங்க. பரவாயில்ல என்று இடது வலதாக தலையசைத்தவள், தப்பிக்கணும்னா நாங்க இருந்த வேற யாரையாவது சொல்லிருக்கலாமே, ஏன் உங்களை சொல்லணும்? என்னைய பார்த்தா கேன மாதிரி தெரிஞ்சிருக்கோம், அதனாலதான் சொல்லிருப்பீங்க என்று தலையசைத்தவள், உங்களை பார்க்கவும் எனக்கு பிடிச்சிருச்சு, அதான் அவங்க கிட்ட என்னோட மனசுல இருந்ததை சொன்னேன். அதுக்கப்புறம் என்னை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்த நீங்க அந்த பொய்ய உண்மையா ஒத்துக்கிட்டீங்க. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது உங்களை மட்டும்தானு. உண்மையாவா? வெட்க புன்னகை சிந்தியவள், ஆமா என்று தலையசைத்தாள். அப்போது ஆனந்த் மனமோ, ஒரே அவளை பார்த்தா அவ என்ன மட்டும் பார்த்தா, சொன்னாலும் நம்ப மாட்டா அவ தாண்டா நம்பர் கேட்டா, பசங்க சீன போட்டா அவ கண்டுக்கவே மாட்டா, என் கூட பேச்ச போட்டா நான் என்ன அவ்வளோ ஸ்மார்ட்டா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், போதும், இது கேட்டதே கொஞ்சம் கண்ணு கட்டுது என்று கார்த்திக் கூறினான். டே என்னடா என்று கூறினான் ஆனந்த். சரி, அப்புறம் இன்னைக்கு எதுக்கு நீங்க ஏர்போர்ட்ல வந்து உட்காந்துருக்கீங்க? அதுவா, ஆலியாவோட அம்மா அப்பா இன்னைக்கு என்னைய பார்க்க வராங்க, அதான்டா நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். ஓ சரி சரி, எங்களுக்கு ஃபிளைட்க்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம்டா என்றான் கார்த்திக். டே என்னடா, எப்பவும் 3 பேரும் தான்டா ஒன்னா இருப்போம், அதுக்கு நீங்க இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 பேரும் ஒன்னா போகலாம் என்றான் ஆனந்த். ஆமா கார்த்திக், எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது என்றாள் காவ்யா. கீர்த்தனாவும் அதே கூற கார்த்திக்கும் கிஷோரும் சம்மதித்தார்கள். சிறிது நேரத்தில் ஆலியாவின் தாய் தந்தை வந்தார்கள். அவர்களுக்கு ஆனந்தை பிடித்து போக கூடிய சீக்கிரத்தில் இருவருக்கும் திருமணம் பேசி முடிவு செய்தார்கள். ஆனந்த் ஆலியா திருமணமும் இனிதே நிறைவேறியது. அனைவரும் ஒன்றாக கிளம்பி சுற்றி பார்க்க தயாராகி கொண்டிருந்தார்கள். அப்போது சரண்யா காவ்யாவிற்கு போன் செய்து, ஹலோ காவ்யா, நாளைக்கு உன்னோட சக்தி மாமா நேஷனல் பெஸ்ட் பிசினஸ் மேன் அவார்டு வாங்க போறாரு. கார்த்திக், கிஷோர், கீர்த்தனா, ஆனந்த், ஆலியா எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதுக்கு நீதான் எல்லாரையும் சம்மதிக்க வைக்கணும் என்று கூறிவிட்டு
அதனுடன் மற்ற பேச்சுகளையும் சேர்த்து பேசிவிட்டு போனை கட் பண்ணி திரும்பினாள். எதிரே சக்தி நின்று கொண்டிருந்தான். சரண்யாவை பார்த்து புன்னகைத்தான். அவள் கோபித்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் எதிரே சென்று அவள் வழியை மறைத்தான். சும்மா வம்பிழுக்காதுங்க சக்தி, வழிவிடுங்க என்றாள் லேசான கோபத்துடன். மாட்ட என்றான் சக்தி. அவனை முறைத்தவள் கோபமாக, ஏன் சக்தி சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, வழிவிடுங்க என்றாள். என்ன பிரச்சனை பண்ணுன? உங்களுக்கு தெரியாது பாருங்க. இப்போ என்ன, உங்களுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவருக்காக நான் எழுதின கடிதத்தை நீங்க படிக்கணும், அவ்வளவுதானே? ஆமா, நாளைக்கு தரேன். ஏன் நாளைக்கு? நாளைக்கு தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவரை முதல்ல பார்த்த நாள். சோ நாளைக்கு நீங்க அந்த கார்டை பாருங்க. இதுக்கு நீங்க எனக்கு அந்த கார்டை காட்டாமலே இருக்கலாம். எனக்கு நாளைக்கு மட்டும் இல்ல, எப்பவும் உங்க ஃபர்ஸ்ட் சைட் லவரை பத்தின எந்த விஷயமும் தேவையில்லை என்று கூறியவள் அங்கிருந்து விரிட்டென்று சென்றாள். மறுநாள் பொழுது அழகாக தொடங்கியது. சரண்யா ஃபங்க்ஷனுக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். அப்போதுதான் அறைக்கு வந்த சக்தி சரண்யாவை இமையசைக்காமல் பார்த்தான். அதை பார்த்த சரண்யா என்ன என்று புருவம் உயர்த்தி சக்தியிடம் கேட்டாள். இல்ல, யாரோ இந்த சாரி கட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, அதான் பாத்துக்கிட்டு இருக்க. அவனை முறைத்த சரண்யா, எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது, நான் கட்டாம வேற யாரு கட்டுவா என்றாள். அப்பாடா, ஒரு வழியா உங்க கோபம் போயிடுச்சு என்றான் புன்னகைத்து கொண்டே. எனக்கு உங்க மேல கோபம் கிடையாது சக்தி. அப்ப எனக்கு ஏன் மேலேதான் கோபம். ஏன்? ஆமா, ஒரு 10-11 வயசு பொண்ணு உங்க மனசுல நீங்காம இடம் பிடிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. அதுவும் ஒரே ஒரு தடவை பார்த்ததுலயே. ஆனா என்னால உங்க மனசுல அப்படி ஒரு இடம் உருவாக்க முடியல. அந்த கோவம்தான். அது எல்லாத்துக்கும் மேல என்னோட சக்தி மனசுல இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்ச அந்த பொண்ணு மேல ரொம்ப பொறாம, அவ்வளவுதான், வேற ஒன்னும் இல்ல. நான் இதுக்காக உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி என்று தன் காதை பிடித்தாள். எதுவும் சொல்லாமல் சக்தி விருட்டென்று அங்கிருந்து சென்றான். சரண்யாவிற்கு தான் இவ்வளவு நாள் தான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டோமோ என்று தோன்ற அவள் கண்களில் நீர் துளிர்த்தது. இருவரும் அவார்ட் கொடுக்கும் இடத்திற்கு சென்றார்கள். செல்லும் வழியில் சக்தி எதுவும் பேசவில்லை. உள்ளே சென்று அவர்களுக்கு என்று இருந்த சீட்டில் அமர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் சரியாக காவ்யா, கார்த்திக், கிஷோர், கீர்த்தனா, ஆனந்த், ஆலியா அங்கு வந்து சேர்ந்தார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒரு இருக்கையில் அமர்ந்தார்கள். சிறிது நேரத்தில் விழா தொடங்கப்பட்டது. நேஷனல் பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்ட் கோஸ் டு சக்தி என்று அறிவிக்கவும் கீழே அமர்ந்திருப்பவர்கள் கைத்தட்டினார்கள். சக்தி புன்னகை முகமாக எழுந்து மேடையை நோக்கி சென்றான். மேடை ஏறிய சக்தி அவார்டை வாங்கினான். சக்தி அவார்டு வாங்கவும் அவன் பேசுவதற்கு கையில் மைக் கொடுத்தார்கள். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இப்படி ஒரு அவார்டு வாங்குவேன்னு போன வருஷம் யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன். ஆனா இந்த வருஷம் அது உண்மையானது. இது எல்லாத்துக்கும் காரணம் மை ஹார்ட், மை லவ், மை லைஃப் மிஸ்ஸஸ் சரண்யா சக்தி தான். நான் இந்த அவார்ட் உங்க எல்லார் முன்னாடியும் மிஸ்ஸஸ் சக்திக்கு கொடுக்க நினைக்கிறேன். பிளீஸ் சரண்யா, மேடைக்கு வாங்க என்றான். சரண்யாவால் நம்ப முடியவில்லை. அவளுக்கு அழுகை வந்தது. தன் இருக்கையில் இருந்து எழுந்தவள் மேடைக்கு சென்றாள். அவள் மேடைக்கு வரவும் அவள் முன் மண்டியிட்டவன் தன் கையில் இருக்கும் டிராஃபியை அவள் முன் நீட்டி, இது என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவருக்காக என்றான். சரண்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அவனை வியப்புடன் பார்த்தாள். தன் கோட்டுக்குள் வைத்திருந்த அந்த கிரீட்டிங் கார்டை சரண்யா முன் நீட்டினான். அதை கையில் வாங்கியவள் அதை பிரித்து படித்தாள். உன் அருகாமையில் நான் வாழ்ந்த ஒரு நொடியே என் உடம்பில் ஒவ்வொரு நொடியும் உயிரிருக்க காரணம் என்று சரண்யாவை முதல் தடவை பார்த்த போது எழுதிய கவிதையும் அந்த கிரீட்டிங் கார்டின் மறுபக்கம், எங்கெங்கோ வாழ்க்கையின் அர்த்தம் தேடி அழைந்தேன், ஏமாற்றமே கிடைத்தது. உன் அருகாமையில் என் வாழ்க்கை என உணர்ந்த அந்த நொடி புரிந்தது, என் இதயத்தின் தேடல் நீ என்று. சரண்யாதான் தான் பார்க்கில் பார்த்த பெண் என்று தெரியவும் எழுதி வைத்திருந்தான். அதையும் படித்த சரண்யாவிற்கு வார்த்தைகள் வரவில்லை. இதழில் புன்னகையும் விழியில் நீரும் மட்டுமே இருந்தது. தன் கையில் வைத்திருந்த அவார்டை சரண்யா முன் நீட்டி, ஐ ஸ்டில் லவ் யூ, யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் சைட் லவர் என்று கூறினாள். புன்னகைத்துக் கொண்டே வாங்கி கொண்டாள் சரண்யா. அவள் பேசுவதற்கு மைக் கொடுத்தார்கள். அவள் வாங்க மாட்டேன் என்று தலை மட்டும் அசைத்து மறுத்தாள். அவள் கண்ணீரை பார்த்த சக்தி அவளை அணைத்து கண்களை துடைத்து விட்டான். இருவரும் ஜோடியாக மேடையில் இருந்து இறங்கினார்கள்.
விழா முடிவடைய சக்தி, சரண்யா, கார்த்திக், காவ்யா, கிஷோர், கீர்த்தனா, ஆனந்த், ஆலயா வெளியே வந்தார்கள். கார்த்திக் சக்தியை பார்க்கவும் கை குலுக்கி கலக்கிட்டீங்க ப்ரோ என்றான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல என்றவன், இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் என்று கூறி கார்த்திக்கை அணைத்தான். தேங்க்ஸ்லாம் சொல்லி என்னைய அந்நியமாக்காதீங்க ப்ரோ என்றான் கார்த்திக் புன்னகைத்து கொண்டே. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, உன்னைய நான் எப்பவும் அந்நியமா நினைச்சதில்ல. அப்படின்னா நீங்க சொன்ன தேங்க்ஸ வாபஸ் வாங்கிக்கோங்க ப்ரோ என்றான். சரி சரி, நான் சொன்ன தேங்க்ஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் போதுமா என்று சக்தி புன்னகைத்து கொண்டே கேட்டான். என்று புன்னகைத்து கொண்டே தம்ஸ் அப் செய்தான் சக்தி. பின்பு கிஷோர் வாழ்த்து கூறினான். ஆனந்தும் வாழ்த்து கூறினான். அவரவர் காரில் ஏறி சென்றார்கள். சக்தி சரண்யாவிற்கு கார் கதவை திறந்து விட்டான். அவள் அதில் ஏறிக்கொண்டாள். பின்பு தானும் ஏறி காரை ஸ்டார்ட் செய்து கிளம்பினார்கள். சரண்யாவிற்கு இன்னும் தான் சக்தியின் ஃபர்ஸ்ட் சைட் லவர் என்று நம்ப முடியவில்லை. அவனை பார்த்தவள் அவனிடம், ஏன் சக்தி, உண்மையிலேயே நான் தான் உங்க ஃபர்ஸ்ட் சைட் லவரா என்று தன் மன சந்தேகத்தை ஆச்சரியம் கலந்த குரலில் கேட்டாள். ஆமா, நீங்க மட்டும்தான் சரண்யா. அப்ப என்னைய தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணீங்களா? நான் உங்களை காதலிக்கும் போதும் கல்யாணம் பண்ணும் போதும் எனக்கு நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவர்னு தெரியாது. அப்புறம் எப்படி சக்தி கண்டுபிடிச்சீங்க? அதுவா, உங்களை இங்க நம்ம ஆபீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு என்னைய உங்க பக்கம் ஈர்க்கிறத உணர்ந்தேன். இதனாலேயே கூட நான் உங்களை சில நேரம் அவாய்ட் பண்ணிருக்கேன். உங்களை பத்தி நினைக்க கூடாதுன்னு என்னைய நானே தடுத்திருக்கேன். ஆனா நீங்க என் பக்கத்துல நெருங்க என்னோட எண்ணம் ஒண்ணும் இல்லாம நொறுங்கி போச்சு. அப்ப கூட உங்க மேல அப்படி என்ன ஈர்ப்புன்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரியல. ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுல நாம 2 பேரும் தங்கியிருந்த அன்னைக்கு காவ்யா உங்க வீட்டு பழைய ஆல்பம் ஒண்ணு கொடுத்தது ஞாபகம் இருக்கா? ஆமா சக்தி. அதுலதான் நான் உங்க சின்ன வயசு போட்டோவை பார்த்தேன். உடனே ஒரு நிமிஷம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ, நான் எந்த பொண்ணை சின்ன வயசுல விரும்பினேனோ அந்த பொண்ணு என்னோட மனைவியா வந்ததை நினைச்சு உண்மையிலேயே என்னால நம்ப முடியல. என்னவோ அந்த நொடி நான் ஏதோ கனவு உலகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சும்மா உங்களை டீஸ் பண்ணி பார்க்க மட்டும்தான் நான் என்னோட ஃபர்ஸ்ட் சைட் லவரை பத்தி சொல்லுவேனே தவிர ஹர்ட் பண்ணணும்னு கண்டிப்பா நான் நினைக்கல என்றான். மழை லேசாக தூர ஆரம்பித்தது. கார் திடீரென்று ஸ்டாப் ஆகி நின்றது. என்னாச்சு சக்தி? தெரியல, பாக்கணும் என்றவனுக்கு திடீரென ஒரு எண்ணம் வர சரண்யாவை பார்த்து, ஏ சரண்யா, வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோம்ல, அதனால கார் இங்கே நிக்கட்டும், நாம நடந்து போவோமா? போகலாம் சக்தி, ஆனா மழை தூருதே. இருங்க என்று காரிலிருந்து இறங்கியவன் தன் காரில் பின் சீட்டில் இருந்த ஒரு குடையை எடுத்து விரித்து சரண்யா பக்கம் கார் கதவை திறந்து சரண்யா முன் கை நீட்டினான். அவன் கையை பிடித்தவள் காரில் இருந்து இறங்கினாள். அவளிடம் அந்த குடையை காட்டிய சக்தி, இந்த கொடைய உங்களுக்கு அடையாளம் தெரியுதா என்று கேட்டான். அந்த கொடையை சுற்றி முற்றி பார்த்தவள், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு சக்தி என்றாள். எங்கேயோ பார்க்கல, நீங்க அன்னைக்கு என்கிட்ட பார்க்ல கொடுத்ததுதான். இது இன்னுமா வச்சிருக்கீங்க? நான் என்னோட சின்ன வயசு பொருள் ஒண்ணு பத்திரமா வச்சிருக்கேன்னா அது இந்த கொடை மட்டும்தான் சரண்யா என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே மழை அளவு அதிகமானது. கொடையை சரியாக நிமிர்த்தி பிடித்தவன் அவள் தோலை தன் தோளோடு அணைத்தான். அவள் அவன் தோளில் சாய்ந்து கொண்டு குடையை பிடித்திருக்கும் அவன் கை மீது கை வைத்தாள். இருவரும் காதல் மழையில் நனைந்த வண்ணம் நடந்தார்கள். சுபம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச காதல் ஜோடிகளை கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே AR ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.